நிறைய பேர் இப்போ வந்து ட்ரௌசரை போட்டு ஆராதிக்கிறான். அவனால உதைக்கணும். அவனெல்லாம் எங்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் மும்மூர்த்திகளாக சுற்றிட்டு இருந்தான். 3 பேர். உங்களுக்கு புரிஞ்சா புரியட்டும், புரியலன்னா போகட்டும். 3 பேர் உட்காந்து இன்டர்வியூ. ஏன்னா 3 பேர் திருடன் கள்ளன். அதில் ஒருத்தன் கேட்குறான், நான் ட்ரௌசர் போட்டு நம்ம ஆராதனை நடத்தலாமான்றான். அதில் இன்னொரு பரிசுத்தவான் சொல்கிறான் திருடன். அதை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணும்போது நாம் என்ன சொல்ல முடியும்? இவனெல்லாம் உதைக்கணுமா வேணாமா சொல்லுங்க. நீ ட்ரௌசர் போட்டு வேலைக்கு போவியா? இல்லை வேற எங்கேயாச்சும் ஆஃபீஸ் முக்கியமான பிரைம் மினிஸ்டரை பார்க்க போவியா? தேவனை பார்க்க வரும்போது மாடஸ்டாவா தேவனை ஆராதிக்குமோ. ஆமென். அவனுக்கு பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, தேவ பக்தி உள்ள ஸ்திரீகளை போல. அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் தேவ பக்தி உள்ள ஆண்களை போல, புருஷனை போல தான் மாடஸ்டா வரணும். யாருக்கும் இடரல் உண்டாக்க கூடாது. ஆமா, ஒரு சிலர் பார்ப்பான், இவனுக்கு பயங்கரமா சிங்கிங் டேலண்ட் இருக்கும், மக்கள் பாட முடியாதபடி பாடிட்டு இருப்பான், அலங்காரம் பண்ணி பாடுவான். அப்படியெல்லாம் பாடக்கூடாது. அது நீ தனி சோலா பாடும்போது நீ என்ன வேணா பாடு, மக்களோட சேர்ந்து பாடும்போது மக்களோட சேர்ந்து பாடு. நீ அங்கே திறமையை காமிக்காது. உன் திறமையை காமிக்கிற இடம் அது இல்லை. ஆமென். சரி, அடுத்தது இவங்களுக்கு தான் வர்ஷிப் பண்ணும்போது மியூசிக் ஓவர் சத்தமாக இருக்கக்கூடாது. சொல்லுங்க, மியூசிஷியன்ஸ் நல்லா கவனிங்க. இவங்க மட்டும் இல்லை, பொதுவாக சொல்கிறேன், உங்கள் சர்ச்சிலலாம் பாட்டு அப்படி இருக்கணும். அடுத்து மியூசிக் கீழே இருக்கணும். ரெண்டாவது, ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பாடுறோம்ல துதி பாட்டு, நல்ல அடி போட்டு 4/4 2/4 பாடி என்ன வேணா பாடலாம், சந்தோஷமா நல்ல மகிழ்ச்சியோட சத்தமாக பாடலாம். பட் வர்ஷிப் சாங்கும் போது நல்லா சாஃப்ட் ஆயிடணும். மியூசிக் எல்லாம் சாஃப்ட் ஆகி ஜனங்கள் தேவனா அந்த இடத்துல போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மியூசிக்கில் அந்த நேரத்தில் போது மைன்னு அடிச்சான் போய் அவன் அப்போ தான் கனெக்ட் ஆகிருப்பான். டப்புன்னு கனெக்ஷன் போயிடும். நான் ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன். நான் புரியுதா இல்லையா? ஆமாம், இடையில மைக் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு விசேஷமாக ஜெபம் பண்ணணும். ஏன்னா நல்ல கனெக்ட் ஆகி தேவ பிரசனத்தில் அது மைக்கில் ஓடு போகும், இவன் கனெக்ஷன் கட் ஆயிரும். அப்போல்லாம் நம்ம கையை வச்சு கவனமாக இருக்கணும். மியூசிக் டஸ் புஷன்லாம் அடிக்கக்கூடாது. நம்ம வர்ஷிப் அப்போ சிங்கிங், அப்போ ஃபஸ்ட்டு இந்த சாங் பாடுறோம், நல்ல ஜம்பிங் சாங் வித் டான்சிங் வாட் எவர் மேபி, நல்ல ப்ரைசிங் சாங், உற்சாகமாக பாடணும். அதை போய் சோகமாக பாட ஏசு நல்லவர் இப்படியே பாடணும். ஏசு நல்லவர், ஏசு உற்சாகமாக பாடணும். உற்சாகமாக பாட வேண்டிய சத்தமாக பாடணும். அப்போ நல்ல மியூசிக் வரலாம், நல்ல உற்சாகமாக பாடலாம். கடைசியா பரிசுத்தர்னு பாடும்போது, அன்பு குருவேன்னு பாடும்போது எல்லாம் சாஃப்ட் ஆகணும். ஜனங்களும் ஆண்டவரை பார்த்து உண்மையை ஆராதிக்கணும். அதுக்கு நம்ம we are helping people to worship God, to connect with God. சரியா? ஓகே, மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறது, வேதத்தின் முறைகள் பின்பற்றணும். ஆராதனை என்டர்டைன்மெண்ட் அல்ல, நம்முடைய தாளந்துகளை திறமைகளை வெளிப்படுத்துகிற இடமல்ல, நம்மை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். ஆராதனை நடத்தும் போது ஆமாம், என்னன்னா இங்கே நான் ஐரோப்பாவில் கவனிச்சது என்னன்னா, அந்த ஆராதனை நடத்தும் போது பாடும்போது நீங்கள் ஆராதிச்சிட்டே இருக்கணும். அடுத்த பாட்டை பாடும்போது அப்படியே சொல்லிவிட்டு, அப்படியே மியூசிஷியன்ஸுக்கெல்லாம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா அந்த கார்டை மெதுவாக சொல்லிவிட்டு டிஸ்டர்பே இருக்கக்கூடாது. ஜனங்களுக்கு அந்த டச் விடவே கூடாது. அவர்கள் தேவனோடு உறவாடிட்டே இருக்கணும். ஆமென், பிரைஸ் காட், சோத்திரம். ஆராதிச்சுட்டே அடுத்த பாட்டை ஆரம்பிச்சிடணும். ஹல்லேலூயா. இடையில நீங்கள் நிறுத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை பாடும் இதை பண்ணுவேன். இடையில ஒரு சில ஆட்கள் வந்து ஒர்ஷிப் நடுவில் பிரசங்கம் பண்ணுவான் பாருங்க, அவனை உன்னால் விடக்கூடாது. இருக்கிறீங்களா இல்லையா? ஒர்ஷிப் நடத்து, பிரசங்கம் பண்ணுனா ஆமா, ஒர்ஷிப் நடுவில் பிரசங்கம். டேவிட் ஸ்டூவர்ட், நான் என்னோட பாட்டெலாம் நிறைய அவர் பாடியிருக்கார், இயேசு நல்லவர்லாம். அவர் அடிக்கடி சொல்லுவார், ஏன்னா ராபர்ட் ராயெல்லாம் அவரோட தான், அந்த ராபர்ட் ராய்ட்டு தான் சொல்லிட்டே இருப்பார், ராபர்ட் டோன்ட் ப்ரீச் த டைம் ஆஃப் வர்ஷிப். ஆராதிக்கும் போது ப்ரீச் பண்ணிட்டு இருக்காதன்னு சொல்லுவார். பேசாத, ரொம்ப பேசாத, நல்ல வர்ஷிப். ராபர்ட் வந்தால் கேட்டு பாருங்க, அப்படி சொல்லுவார். அதுதான் முறை. ஓகே, ஸோ கவனமாக இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஓகே, ஃபைன். அதே மாதிரி பேக்கிங் வோக்கல்ஸ், பின்னால் பாடுறவங்க
முன்னால லீட் பண்ற ஆளுடைய மைக்கை விட கொஞ்சம் கீழே இருக்கணும். இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு சில இடத்துல யார் லீட் பண்றாங்கன்னே தெரியாது. ஏன்னா ஆபரேட்டருக்கும் லீட் பண்றவருக்கும் பிரச்சனைனா அவர் கை வச்சிருவார். ஹலோ சொல்லுங்க, நீயா பாடுற நம்ம கிட்ட வா பார்க்கலாம், கண்ட்ரோலே நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்படியெல்லாம் இருந்தா ஒரு மனம் இருக்காது அங்கே தேவைப்படும். அப்போ லீட் பண்றக்கூடிய வாய்ஸ் மேல இருக்கணும், பேக்கிங் வோக்கல்ஸ் பின்னால இருக்கணும். ரெண்டாவது, பேக்கிங் வோக்கல்ஸ் அவங்க பாடுறது 5 பேர் பாடினாலும் ஒரே வாய்ஸா தான் கேட்கணும். கேக்குதா இல்லையா? 5 வாய்ஸும். ஆனா நம்ம சர்ச்சில் ஏத்தி விடுறதுக்குன்னே இருப்பான். சிஸ்டர், உங்க சத்தம் கேட்கலையே. அவன் பிசாசு. அவன் யாரு சொல்லுங்க சத்தமா. அப்படி யாராவது இருந்தா மனம் திரும்பிருங்க. ஏத்தி விடுவான். அந்த சிஸ்டர் சொல்லும், நானும் பார்க்கிறேன் பிரதர், கஷ்டப்பட்டு பாடுறேன். அந்த ஆள் வர வர நம்ம என்ன செய்யறாரு, ஒரு மனம் முடிஞ்சுதா சொல்லுங்க. அந்த அம்மா என்ன அப்படியே சொன்னாலும் சொல்லியோ என் சத்தம் கேட்கலன்னு எல்லாரும் ஆண்டவர் ஆராதி சொல்ல வாங்க போலாம். என்னுடைய சத்தத்தை காண்பிக்கிற இடம் அல்ல, தேவனை தொழுது கொள்ளுகிற இடம். என்னுடைய தாளந்தை வெளிப்படுத்துகிற இடம் அல்ல, தேவனை தொழுது கொள்ளுகிற இடம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் கொஞ்சம் இருக்கு பாயிண்ட்ஸ். அடுத்தது ஐரோப்பாவுக்கு முக்கியம், எல்லா இடத்துக்கும் முக்கியம். ட்ரெஸ் கோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க, ட்ரெஸ் கோட் சொல்லுங்க. ஆமா, முன்னால நிக்கணும்னா நீங்க இந்த ட்ரெஸ் போடுங்க நான் சொல்லல. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தேவ பக்தி உள்ள ஸ்திரீகள் எப்படி போடுவாங்களோ அப்படி போடணும். அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தேவ பக்தி உள்ள ஸ்திரீகளை போல. ஏன்னா முன்னால ஊழியம் செய்யறது சாதாரணம் கிடையாது. பிசாசு தந்திரமான ஆள். நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்களாக இருந்தாலும் ட்ரெஸ் கரெக்டா இருக்கணும். ஆமென். நீ கிழிஞ்ச ஜீன்ஸ் எல்லாம் ரோட்ல போட்டு சுத்து, பட் வர்ஷிப் டைம்ல பாடும்போது ஒழுங்குமா வரணும். ஹலோ, ஆமா, இது சபை, இது தேவ சமூகம், கர்த்தர் உலாவுகிற இடம். இங்கே ஆண்டவருக்குரிய பயபக்தி இருக்கணும். ஆமென். ஸோ பெண்களும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, ஐ அப்ரிஷியேட் யூ. ஓகே. ஆனால் இன்னும் ரொம்ப டைட் ஃபிட்டெல்லாம் போட்டு, ஐ எம் வெரி சாரி டு சே, ஓப்பனாக சொல்லணும். இன்னும் ஒரு மாதிரியை பார்க்குறீங்க. ஆமாம், இருக்கிறதுலேயே டைட் ஃபிட்டாக வந்து முன்னால் நின்று பாடாத. நீ கேர்ஃபுல்லாக இரு. முன்னால் வந்து நின்று உன்னை பார்த்தோன்னே வேற எந்த தாட்டும் வரக்கூடாது யாருக்கும். உன்னை பார்த்தோன்னே தேவ பக்தியுள்ள ஸ்திரீன்ற ஒரு நினைவு வரணும். இருக்கிறீங்களா இல்லையா? இது இது சுவிட்சர்லாந்துக்கு இதுதான், இந்தியாவுக்கு அதுதான், அமெரிக்காவுக்கு அதுதான். ஸோ இதில் நம்ம கவனமாக இருக்கணும். இதில் காம்ப்ரமைஸ் பண்ணவே. நான் ஒரு டைம் சிங்கப்பூரில் ஒரு பெரிய, ஜோசப் பாலச்சந்திரன்லாம் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் போயிருந்தோம் 2008. ஆமாம், பார்த்தா பெரிய சர்ச்சு. இப்போ அந்த சர்ச்சு உடஞ்சி அவர் உள்ளே போய் ஜெயிலில் போயிட்டு வந்தார். அந்த பாஸ்டர் காங்கே அவர் பேர், சிட்டி ஆஃப் ஹார்வெஸ்ட் அந்த சர்ச் பேர். எல்லாத்தையும் சொல்கிறேன் நான். அப்போ அந்த சர்ச்சுக்கு அந்த கான்ஃபரன்ஸ் யாரு ப்ரீச்சர்ஸ்னா, பெனிகின், டான் மோயன் வர்ஷிப், பெரிய பெரிய மக்கள் வந்தாங்க. ஆனால் ரொம்ப கொடுமை என்னன்னா, அந்த சர்ச்சில் வர்ஷிப் பண்ண கேர்ள் இவ்வளோ பெரிய ட்ரௌசர் போட்டிருந்தா. சீரியஸ்லி, நான் அளவுக்கு இவ்வளோதான். இது சரியா தவிர நீங்களே சொல்லுங்க. 20,000 பேர் இருக்காங்க முன்னால. இவா பாட்டு இத்தினோண்டு போட்டுட்டு லீட் பண்றா. எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ரொம்ப. அதுக்கப்புறம் அந்த சபை உடஞ்சு. ஏன்னா அந்த பாஸ்டர் கலாச்சாரம், கல்ச்சர் மேண்டேட் சொல்லி பயங்கரமா அதுக்கப்புறம் உள்ள பிடிச்சி போட்டாங்க. வேற நிறைய பிரச்சனைனால. அவங்க ஒய்ஃப் பாப் சிங்கர். ஸோ இன்னைக்கு மறுபடியும் அவர் மனம் திரும்பி பண்றார். ஸோ நம்ம அப்படி செய்யலாமா சொல்லுங்க? தவறு. அதுக்கு நமக்கு நிறைய பேர் இப்போ வந்து ட்ரௌசரை போட்டு ஆராதிக்கிறான். அவனால உதைக்கணும். அவனெல்லாம் எங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் மும்மூர்த்திகளாக சுத்திட்டு இருந்தான். 3 பேர். உங்களுக்கு புரிஞ்சா புரியட்டும், புரியலன்னா போகட்டும். 3 பேர் உட்காந்து இன்டர்வியூ. ஏன்னா 3 பேர் திருடன், கள்ளன். அதில் ஒருத்தன் கேட்குறான், நான்
ட்ரௌசர் போட்டு நம்ம ஆராதனை நடத்தலாமான்றான். அதில் இன்னொரு பரிசுத்தவான் சொல்கிறான் திருநே. அதை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணும்போது நாம் என்ன சொல்ல முடியும்? இவனெல்லாம் உதைக்கணுமா வேணாமா சொல்லுங்க. நீ ட்ரௌசர் போட்டு வேலைக்கு போவியா? இல்லை வேற எங்கேயாச்சும் ஆஃபீஸ் முக்கியமான பிரைம் மினிஸ்டரை பார்க்க போவியா? தேவனை பார்க்க வரும்போது மாடஸ்டாவா தேவனை ஆராதிக்குமோ. ஆமே. அவனுக்கு பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, தேவ பக்தி உள்ள ஸ்திரீகளை போல. அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் தேவ பக்தி உள்ள ஆண்களை போல, புருஷனை போல தான் மாடஸ்டா வரணும். யாருக்கும் இடரல் உண்டாக்க கூடாது. அடுத்தது, இந்த சபையில் ஊழியம் செய்கிறவன் அத்தனை பேரும் பாஸ்டரோட நல்ல ரிலேஷன்ஷிப் வைக்கணும். சொல்லுங்க. பாஸ்டர் கூட சண்டை போட்டு இங்கே வந்து ஆவி இறக்க முடியுமா? சொல்லுங்க. பாஸ்டரோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. சரியா? அடுத்தது, நீங்க நல்ல ஆராதிக்கிறவரா இருங்க. பி எ கிரேட் வர்ஷிப்பர், குட் வர்ஷிப்பர். அடுத்தது, சபையை நீங்க நேசிங்க. சர்ச்சை நீங்க என்ன செய்யணும்? நேசிக்கணும். இயேசு சபையை நேசிக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? ஆமா, நல்ல கிறிஸ்தவ தெய்வீக பண்புகள் உங்களுக்குள்ள வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் நடத்த விட்டு கொடுங்கள். ஆமென். ஸோ நம்ம கவனமா இருக்கணும். நம்ம சுயநலவதியா இருக்கக்கூடாது, அகங்காரியா இருக்கக்கூடாது. நான் என்ற அகம்பாவம் நமக்கு இருக்க கூடாது. சரி, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இந்த சாங் ரைட்டிங், இது அநேகருக்கு அந்த கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். சாங் ரைட்டிங், நீங்க சாங் ரைட்டிங்ல நீங்க என்ன செய்யணும்னா, ஆண்டவர் பாடல்களை உங்களுக்கு கொடுப்பார். எப்போ கொடுப்பார்னா, நீங்கள் ஜெபிக்கும் போது, வேதம் வாசிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது, தனியாக ஆராதிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு பாடலை கொடுப்பார். ஆனால் அந்த பாடல்களுக்கு ராகத்தையும் கர்த்தரே கொடுப்பார். அவரை டிபெண்ட் பண்ணுங்க. அந்த ராகத்தை எடுக்கலாமா, இந்த ராகத்தை எடுக்கலாமான்னு சினிமா பாட்டை கேட்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் பாடிட்டு இருக்கான். அதையும் நீங்கள் பாடுறீங்க உருக்கமா. எனக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஆமென். அப்போது சாங்ஸ் செலக்ட் பண்ணும்போது அனாயிண்டட் சாங்ஸை செலக்ட் பண்ணுங்க. ஒரு சில சாங்கை பாடினா நீங்கள் டான்ஸ் ஆடலாம், ஒரு சில சாங்கை பாடினா நீங்கள் தேவனோடு உறவாடலாம். உங்களுக்கு எது வேணும் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில பாடும்போதே யூ கேன் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். பழைய பாடல்கள்லாம் இருக்குல்ல, தம் கிருபை பேரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும்